என்னென்ன மதியம்னா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ப்ரான் பிரியாணி, அப்புறம் சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன் ஏதாச்சும் பண்ணணும், அப்புறம் ரைஸு, ரசம். பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வந்து மீனுக்கு வந்து மசாலா போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ஃபைனலாக ரெட் சில்லி பவுடரு அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் காரமாக நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூனு உப்பு, கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கடலை எண்ணெய் லைட்டாக. அப்புறம் ஒரு 1/2 லெமன். ஸோ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபிஷ்ஷாக போட்டுடலாம். மீன்லாம் ஃபுல்லாக கழுவியாச்சு. ஸோ மசாலா தடவிட்டு ஒரு இதில் அடைச்சிட்டு நம்ம ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மீன் வந்து நம்ம கழுவி வச்சாச்சு. இப்போ ப்ரான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரான் பிரியாணிக்கு வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் ஸ்பைசஸ்லாம் வச்சாச்சு. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா கறி மசாலா பொடி. ப்ரான் வந்து நல்லா கழுவி வச்சாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றதுக்கப்புறம் நெய் வந்து ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நெய்யும் காஞ்சிருச்சு. இப்போ ஸ்பைசஸை போட்டுடலாம். பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, அன்னாச்சி பூ, கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், அப்புறமா லாஸ்ட்டாக ஜாதி பத்திரி. வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுடலாம்.
லைட்டாக ஒரு கிண்டி விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் வேகமாக குக் ஆகிடும் ஆனியன்லாம். அதனால் ஆனியன் இந்த மாதிரி வந்ததும் ஒரு நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு 3 பச்சை மிளகா போட்டுடலாம். இதோடையவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலரி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போதும். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அதனால் அப்புறமா 2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலாஸ்லாம் நல்லா இதாகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. இப்போ தயிர் ஊற்றிடலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூனு. லாஸ்ட்டாக நம்ம புதினா மல்லித்தலை 2 சேர்ந்து தான் இருக்குது. ஸோ பிரச்சனையில் போட்டுடலாம். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ ப்ரான் போடலாம். அந்த ஸ்டேஜில் ப்ரான் வந்து போட்டாச்சு. இது ப்ரான் மட்டும் ஒரு 10 நிமிஷம் லைட்டாக குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுடலாம். லைட்டாக மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு நல்ல செம்ம கிரேவியாக இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்குது. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. இந்த லைட்டை ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம அரிசி போட்டுடலாம். சப்பாத்தி வச்சு சாப்பிடலாமா? சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம், நான் வச்சு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி போட்டுடலாம். பாஸ்மதி அரிசி நல்லா கழுவியாச்சு. இப்போ பரப்பர மலை சாரல் போல பரப்பரன்னு போடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக மெதுவாக இப்படி அடியில் இருந்து ஒரு கிண்டி விடணும். இப்போ அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றலாம். ஆக்சுவலாக இந்த இதில் வந்து 1 கப் ஃபுல்லாக 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. 1 கப்புனா 1/2 கப் ஊற்றணும். உப்பு போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போட்டோம். அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். 1 2 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அந்த அரிசியில் இறங்கும். இப்போ ஹையில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வச்சுட்டு நீங்கள் வந்து ஆவி வரும். ஆவி வர்றப்போ நம்ம விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு முடிச்சிடலாம். புகை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் வச்சிடலாம். விசில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம், ஒரே ஒரு விசில், அதாவது 10 நிமிஷம் இல்லை, ஒரு விசில் வந்ததும் நம்ம இறக்கிடலாம்.
இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இன்னும் விசில் வரல. ஸோ விசில் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் பண்ணலாம். கடாய் சூடானதும் நல்லெண்ணெய், எண்ணெய் காய்ஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம், உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூனு, ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து மஞ்சள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரு, காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து சிம்பிள் சிக்கன் ரெசிபினால பெப்பர் சிக்கன் தான். ஸோ அதனால் பெப்பர் தான் முக்கியம். ஒரு பெப்பர் வந்து ஒரு நல்லா 2 டீஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கலாம். இந்த வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக மசாலா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போடலாம். அது 1/2 kg சிக்கனு. ஹலோ, சிக்கனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். பிரியாணி 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வந்து விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், ஸ்மெல் செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இது சைடில் அப்படியே உடையாத மாதிரி இது சைடில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு செம்ம ஜூஸியாக வந்திருக்கு. ஒரு இது கூட கீழே இது செம்ம ஜூஸியாக வந்திருக்கு. இது ஒட்டாமல் செம்மையாக வந்திருக்கு. வேறு லெவலு. பிரியாணி வந்து நல்லா வந்திருக்கு. எதுவுமே ஒட்டலை. ரைஸ் எதுவுமே ஒட்டலை. அந்த குக்கரில் எதுவுமே ஒட்டலை. செம்ம இதாக வந்திருக்கு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம். இப்போ சிக்கன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ எல்லாமே ஓரல் முடிச்சுட்டு அஸ்வினி வந்து சாப்பாடு ரசம் வச்சுட்டாங்க. நம்ம வந்து இப்போ எல்லாமே ப்ரான் பிரியாணி பண்ணியாச்சு. கடைசியாக ஃபிஷ்ஷு மட்டும் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய்லாம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க ஃபிஷ்ஷை போடலாம். நல்லா மசாலா இறங்கி ஃபிஷ்ஷு வேறு லெவலில் இருக்குது. மீன் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு.
எடுத்து விடலாம். எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இது ஃபிஷ் ஃப்ரை, பெப்பர் சிக்கன், ரைத்தா, பிரான் பிரியாணி, ரசம், ஒயிட் ரைஸ். குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயாச்சு, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். ரைத்தா வைக்கிறேன் நான். பிரியாணி சிக்கன், பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, ஓகேவா? சாப்பிட்டு பார்க்கலாமா? பிரான் பிரியாணி அவங்க சொல்கிறேன் ஃபஸ்ட், நான் வெயிட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு. நிஜமா பிரான் ரொம்ப பிரியாணி மசாலா, எனக்கு ரொம்ப மசாலா இருந்தால் பிடிக்காது. ஸோ வந்து மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் மசாலா கரெக்டாக. சிக்கன் வேற லெவலில் இருக்கு. பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்கு சிக்கன்லாம். பெப்பர் சிக்கன் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் அல்ட்டியாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும் இதெல்லாம். அப்புறம் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷும் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. மசாலா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃபிஷ்ஷுமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. தேங்க்யூ சண்டே சமைச்சு. அதே மாதிரி கீழே இப்போ நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட் போனால் தான் வெளியே டேபிளில் அந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ மோஸ்ட்டாக இது ஒரு கிரிஞ்சாக தான் இருக்கும். வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே உட்காந்து சாப்பிடுங்க, அதான் நல்லது. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு ரசம் ஊற்றி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். டாடா.